ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் குடமிளகா சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயிலே நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர் குடமிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை கலர் குடமிளகா மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்றதுனால தான் அதை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தையும் இதில் கலந்துட்டு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.